ஊர்ல ஏதாவது விசேஷம் நடந்தாதான் 4 பேரை பார்க்க முடியுது. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாதான் இந்த ஊர்ல உள்ளவன் குளிக்கிறான். நல்ல புது துணியா எடுத்து கட்டிக்கிட்டு ஊரே மினிக்கிட்டு தெரியுது. என்னாச்சு? தெருவுல ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கோம், ஒருத்தரையும் காணலையே. ஆ, அண்ணா வசந்தி வந்துட்டா. என்ன வசந்தி, எங்க போறியா? கோயில் திருவிழா அதுமா எங்க போவாவே? கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன தனியா போற மாதிரி இருக்கு? கூட யாரையும் கூட்டிட்டு போலையோ? என் பிள்ளைங்க புருஷனும் கிளம்பிட்டு இருக்காவ. நான் இந்த இழுவ வீட்டு வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போனோம். எங்க போன இந்த இழுவையை விட்டுறாத, கூடயே கூட்டிட்டு திரி. ஏன் இப்ப அவளை கூட்டிட்டு போனா என்ன? ஒன்னும் இல்லம்மா, நீ அவளையே கூட்டிட்டு போ. தெருவில் உட்காந்துட்டு போறவள்கிட்டையும் வாரவள்கிட்டையும் வம்புழுக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. இவ கூப்பிட்டா நின்னு பாரு, என்ன சொல்லணும். அடுத்து அங்க யார் வர்றது? திருளானதும் அழகில இருந்து கிளவி வரைக்கும் எல்லாம் புது துணி உடுத்துட்டு ஜாலியா தெரியுதுங்க. ஐயோ, புது துணி! திருவிழாக்கு போக புது துணி எடுக்கவே இல்ல. எப்படி எடுக்க மறந்தேன்? ஐயோ, எல்லாரும் புது துணி கட்டிட்டு வருவாங்க, நான் மட்டும் இப்படி பழைய துணியோட போறது. இந்த வசந்தி வேற புது சடையால கட்டிட்டு போறா. நம்ம பழைய துணியை போட்டு போனா நல்லா இருக்காது. உடனே புது துணி வாங்கணும். என்ன பண்ணலாம்? அம்மா ஏன் பிஏ இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஏமா ஏமா, என்னம்மா எங்கத்தியா? நீ ஏன் பிஏ இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கம்மா? அது வந்து திருவிழாக்கு புது துணி எடுக்க மறந்துட்டேன். அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்னம்மா யோசனை? கடையில போய் புது துணி எடுத்துட்டு வாங்க. உங்க அப்பா கூட்டு போனல? அதெல்லாம் அப்பா கூட்டிட்டு போவாங்கம்மா. இந்த கோபால்கிட்ட என்னத்த சொல்லி இப்ப துணி கடைக்கு போறது? பிள்ளை கொஞ்சம் கத்தி அழு. ஏமா எதுக்காலனோ? அழுன்னு சொல்ற, நல்லா கத்தி அழு. அம்மா நல்லா சத்தமா அழுடி, கேட்கல. அம்மா அம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா நான் நல்லாதாமா இருக்கேன். சும்மா இருட்டி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பா கேக்குற மாதிரி சத்தமா அழு. அம்மா அம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏங்க ஏங்க கோபால், சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சின்ன பொண்ணு? பிள்ளைக்கு என்னாச்சு? ஏன் அழுறா? ஐயோ, பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா. என்ன பிள்ளை, ஏன் அழுற? அப்பா கிட்ட சொல்லுமா. என் செல்லத்துக்கு என்னாச்சு? அப்பா கிட்ட சொல்லுடா. ஐயோ, என் பிள்ளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்றா? என்ன பிரச்சனை பிள்ளைக்கு? ஏங்க, அந்த பிரச்சனை துணி கடைக்கு போட்டுதான் சரியாகும். துணி கடையா? ஆமாங்க, துணி கடைக்கு போனாதான் சரியாகும். அங்க இப்ப எதுக்கு போகணும் சின்ன பொண்ணு? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரியலையே. இந்த கோபால வேற துணி கடை கூட்டு போக மாட்டேக்காரு. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் காரணம். ஐயோ, என் பிள்ளை மூச்சு விடாம அழுறாளே. என்னாச்சு? பிள்ளை இப்படி அழுதுகிட்டே இருக்காளே. சரிம்மா, என் செல்லம் அழாத, அப்பா உன கடை கூட்டு போறேன். அப்பாடா, ஒரு வழியா கடை கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இந்தாங்க உங்க பிள்ளைய எப்படிங்க. ஏங்க, மறக்காம காசு எடுத்துட்டு வந்துருங்க. பிள்ளை அழுதுன்னு போய் சொல்லி இப்படி ஏமாத்திட்டாளே. எனக்கு தெரியும் ராம், நீ எங்க போனானே. ஒரு பொண்ணு கூட காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கா. உங்க மாமா பாத்துட்டு வந்து சொல்றாவ, இப்படி உன் தம்பி போற வார பொண்ணு கூட எல்லாம் பேசிட்டு இருந்தா யாரு பொண்ணு கொடுப்பான்னு கேக்குறாவ. நான் என்ன பதில் சொல்றது? ஏக்கா, நான் எந்த பொண்ணு கூடயும் பேசல. காலையில இருந்து தோட்டத்துல தான் இருக்கேன். பொய் சொல்லாத ராம். ஏமா ராணி, ராம் எங்க போவான்? தோட்டத்துக்கு போவான், இல்லைன்னா நம்ம வீட்டுல இருப்பான். அவன் காபி ஷாப்ல உட்காந்து எந்த பொண்ணு கூடயும் பேசியிருக்க மாட்டாமா. மாப்பிள்ள வேற யாரையோ பார்த்துட்டு தப்பா சொல்றாவ. ஒருவேளை மாப்பிள்ள பார்த்த பையன் பின்னாடி இருந்து பார்த்தா ராம மாதிரி இருப்பானோ என்னவோ, அதனால கூட மாப்பிள்ள அப்படி நினைச்சிருக்கலாம். நீ தம்பி மேல கோவப்படாதம்மா. ஆமா ராணி, அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அப்போ என் புருஷன் போய் சொல்றாரோ? இல்லக்கா, மாமா வேற யாரையோ பார்த்துட்டு வந்து நானும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஏமா ராணி, நீ தம்பி மேல சந்தேகப்படலாமா? யார் என்ன சொன்னாலும் நீ தம்பியை விட்டு கொடுத்துக்க கூடாதுல்ல. ராமு அப்படிப்பட்ட பையன் இல்லம்மா. எனக்கும் தெரியுமா, ஆனா அவைய வந்து அப்படி சொல்லும்போது என்னால நம்பாம இருக்க முடியல. அதான் கோவமா இங்க வந்து கேட்டுட்டேன். சரிம்மா ராணி, வீடு, நீ வருத்தப்படாத. ஏன் புள்ள தங்கமான புள்ளமா, இப்படி கண்ட கண்ட இடத்துல நின்று பொண்ணுகிட்ட பேச மாட்டான்.
நாங்களும் எங்க பிள்ளைய அப்படி வளர்க்கலம்மா. ராஜேஸ்வரி அதை விடு, புள்ளைய முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. வா ராணி, உள்ள போலாம். நான் காப்பி போட்டு தாரேன். சரிம்மா. ஒரு வழியா எதையோ சொல்லி சமாளிச்சிட்டேன். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சா மாமா என்ன பார்த்துருக்காங்க. சீதாவையும் யாராவது பார்த்துருப்பாங்களோ? சீதாக்கும் பிரச்சனை வந்திருக்குமோ? நாளைக்கு சீதாவை போய் பார்க்கணும்.